சூழ அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இனிய தருணத்தில் உங்களுடன் சற்று நேரம் திருமணம் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விழைகிறேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று அவை பிராட்டியும் இல்லறத்தின் மாண்பை போற்றி பெருமைப்படுத்தி இருக்கிறார். மனித குலம் தோன்றி மனிதன் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு எப்படி வாழ்வது என்று நீண்ட நெடிய சிந்தனைக்கு பிறகு வேதகால நாகரிகத்திலே கிட்டத்தட்ட 2000 கிமு 2500க்கும் கிமு 5000க்கும் இடைப்பட்ட அந்த காலம் வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த 4 விதமான வேதங்களில் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்ற அந்த 4 வேதங்களில் ரிக்வேதம் காலத்தால் முற்பட்டது. இந்த திருமணம் பற்றிய செய்தி என்பது முதலில் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்று வரலாற்று ரீதியாக ஆய்ந்து பார்த்தால் ரிக்வேத காலத்திலேயே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக இல்லை. இந்த நவீன யுகத்தில் நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கிறோமோ இவைகள் எல்லாம் செழித்து ஓங்கி இருந்ததற்கான சான்றுகள் ரிக்வேதத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. இந்த திருமணம் என்ற அமைப்பிற்கு முன்பாக இது எப்படி முகிழ்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா முதலில் குடும்பம் என்ற அமைப்பே வேத காலத்தில் தான் ஏற்பட்டது. கோத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, கல்யாணத்துக்கு அடிப்படையாக கோத்திரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நீங்கள் என்ன கோத்திரம், பொண்ணாத்துக்காரா என்ன கோத்திரம், மாப்பிள்ளையாத்துக்காரா என்ன கோத்திரம். இந்த கோத்திரம் அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பே போகும். இப்போ இந்த கோத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிக்வேத காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரிக்வேதத்தில் திருமணம் பற்றிய நிறைய மந்திரங்கள், இப்போ நீங்கள் இந்த 2 நாள் நடக்கக்கூடிய திருமண வைபவத்திலே நம்ம சாஸ்திரிகளெல்லாம் நிறைய ரிக்வேத மந்திரங்கள் சொல்லுவாள். அதில் ஒரு மந்திரம் இந்த பெண்ணும் இந்த வரனும் திருமணமாகி நீண்ட காலம் வாழ்ந்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மந்திரம் ஒன்று வரும். ரொம்ப பின்னாடி வந்த திருவள்ளுவர் ரிக்வேதத்தில் சொன்ன இதே சாராம்சத்தில் ரொம்ப அழகாக ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கார். மங்களம் என்பது மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு ஒரு 1.5 அடியில் ஒரு திருக்குறள். மங்களம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சுபம், பூரண சுபம், வளர்ச்சி, மகிழ்ச்சி, முகிழ்ச்சி, இத்தனையும் 3ஐயும் சேர்த்தா ஒரு வார்த்தையில் சொல்லலாம், அது மங்களம். அப்படிப்பட்ட மங்களம் என்பது என்ன அப்படின்னா மனைமாட்சி. வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த மனையை ஆட்சி செய்தால்தான் அது மங்களம். மங்களம் என்பது மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம். அதுக்கப்புறம் அது எப்படி சிறக்கிறது அப்படின்னா நன்மக்கட்பேற்றினால் அந்த வீடு சிறந்து விளங்குகிறது. இப்போ ரிக்வேதத்தில் இந்த பெண்ணும் ஆணும் மணந்து கொண்டு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு நீண்ட நாள் வாழ்ந்து சௌகரியமாக இருக்கட்டும் அப்படின்னு ரிக்வேத மந்திரத்தில், ரிக்வேதம்ங்கிறத நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா
இந்த கிபிக்கு பின்னாடி இப்போ ஒரு 2025 இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 2500, ஸோ இந்த கிட்டத்தட்ட 4500லேருந்து 5000 வருஷத்துக்கு முந்தையே வாழ்வியல் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக வகுத்து கொடுத்துருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ நம்ம திருமணம் அப்படின்னு இந்த 2 நாளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இந்த 2 நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு, அறம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அறம் எனப்படுதலே இல்வாழ்க்கை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அரண் அப்படின்னா என்னன்னா, எதெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்வன செய்தல், செய்யத்தகாதன தவிர்த்தல். ஸோ அரண் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். எதெல்லாம் வாழ்க்கையில் செய்யணுமோ அதை செய்தல், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை தவிர்த்தல். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து பேக் பண்ணி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அது அரண். இப்போ அந்த அரண் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது? ஆங்கிலத்தில் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை டைரெக்டாக தமிழில் வேணால் அறம் அப்படின்னு சொல்லலாம். எது நேரானது, எது நேர்மையற்றது அப்படிங்கிறத மனிதகுலம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 5000 வருஷம் தவம் இருந்தாங்க. அப்படி தவம் இருந்த ரிஷிகள் ஒன்னொன்னுலேயும் எது சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு நமக்கு ரெடிமேடாக கொடுத்த விஷயங்கள் தான் இந்த சடங்குகள். இந்த நம்ம உதாரணத்துக்கு நேற்று காத்தால ஒரு பந்தக்கால் முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விசேஷம் நடந்தது. ஒவ்வொரு திருமணத்திற்கு முன்பும் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஏன் இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு ஔவையார் சொன்னா அப்படின்னா, மீண்டும் நம்முடைய உலகம் தோன்றிய காலம் தொட்டு உலகம் முழுவதும் மனிதகுலம் சிறப்பாக வாழ்வதற்கு திருமணம் அப்படிங்கிறது அக்ராஸ் த குளோப் பல்வேறு விதமான கலாச்சாரங்களில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த முறையில் அதை பண்ணின்னு இருக்கா. ஆனால் நம்முடைய சனாதன தர்மம் அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறது என்று கூறினால் அது சற்று மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. என்ன விதமான அறிவியல்? ஆதி காலத்தில் மனுஷன் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருந்தான். குடும்பம் அப்படிங்கிற அமைப்பே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி கோத்திரம் அப்படிங்கிற விஷயத்துலேயே இந்த ஆரம்பித்தோம். இந்த கோத்திரம்ங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் இந்த வாழ்வியலினுடைய நெருக்கமும் அதனால் விளையக்கூடிய பயனையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆதி காலத்தில் உறவு முறையே இல்லை. தனித்தனியாக நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு மனித கூட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் இருந்தது, பிணைப்பு இல்லாமல் இருந்தது. அப்போது ஆபத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. உணவு தேடுதலிருந்து அன்றாடம் டெய்லி 3 வேளை சாப்பிட்றது, எங்கே போய் படுத்துக்கிறதுன்னு தெரியாது. இப்படி வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இருந்த மனித குலம் கொஞ்சம் கொஞ்சமாக குழுவாக சேர்ந்து குடும்பமாக அமைஞ்சு அப்படியே வாழ ஆரம்பிச்சது. அப்போ இந்த நம்ம சனாதன தர்மம் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை, குழு வாழ்வியல், நம்ம குடும்பத்தில் கூட்டு குடும்பம்னு ஒன்று, சமுதாயமே ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கனாக்க பல்வேறு விதமான அங்கங்களால் பிணைக்கப்பட்டு வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. அப்போது நம்ம இந்த மனு தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை 4 கூறாக பிரித்தாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 4 பருவங்கள் வரும். அப்போ இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த செக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வயசில் வித்யாரம்பம் அவனுக்கு சொல்லி கொடுத்து, அந்த காலத்தில் நீங்கள் பழைய
இங்கே நிறைய பெரியவா இருக்கா, எனக்கு தெரிஞ்சே நான் பார்த்துருக்கேன். அப்போனா நீங்களாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அக்ரஹாரங்களில் பிரம்மச்சாரி பசங்க ஒரு தண்டத்தை எடுத்துட்டு பவதி பிக்ஷாம தேகின்னு வீடு வீடாக போயிட்டு அரிசி வாங்கிட்டு போய் அந்த பிரம்மச்சரியம் பீரியடு முடிகிற வரைக்கும் அவன் அப்படி தான் சாப்பிடணும். அவன் தனிப்பட்ட முறையில் போய் சம்பாதிக்கக்கூடாது, அப்பா அம்மா கிட்டேருந்து சாப்பாடு எடுத்துக்கூடாது. இது பிரம்மச்சரியத்தினுடைய விதிகளில் ஒன்று. இந்த பிரம்மச்சரியம் பீரியடு முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணிட்டு அவன் கிரகஸ்தனாக மாறுவான். அதுக்கப்புறம் அவன் குழந்தை குத்திகள் பெற்றுப்பான், பொருள் ஈட்டுவான். கடமைகளெல்லாம் முடித்த பிறகு இறைவனை தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வனப்பிரஸ்தம் அப்படின்னு 3வது ஸ்டேஜுக்கு போவான். அதில் ஆசையெல்லாம் விட்ட பிறகு சந்நியாசம் வாங்கிட்டு இனிமேல் இறைவனே கதி அப்படின்னு இந்த 4 சைக்கிள் வரும். இப்போது இந்த 4 சைக்கிளில் ஒரே ஒரு சைக்கிள் தான் சம்பாதிக்கிறது. அது எந்த சைக்கிள்னா இல்வாழ்க்கை. ஒரு தனி மனிதன் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவன் ஏற்கனவே கற்ற கல்வியின் பயனாக அதை பொருத்தி சமுதாயத்திலே உழைத்து ஈட்டக்கூடிய பொருளிலிருந்து அவன் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு தேடி வரக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு பிட்சை இடணும், வானப்பிரசத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யணும், சன்னியாசிகளுக்கு தேவையான அத்தனையுமே இந்த இல்வாழ்க்கையில் ஈடுபட்ட இந்த குடும்பஸ்தன் தான் செய்யணும். இந்த சிஸ்டமை 5000 வருஷமாக இந்த உலகத்தில் கடைப்பிடிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு கிளான் அப்படின்னா அது சனாதனம். இப்போ திருவள்ளுவர் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நன்றாற்றி நின்ற துணை. இப்போ நான் சொன்ன கருத்தை இப்போ இந்த திருக்குறளை பொருத்தி பாருங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நன்றாற்றி நின்ற துணை. 4 கிளானில் இந்த கிரகஸ்தந்தான் மீதி உள்ள 3 பேரையும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு. அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஆண்மகனும் அவன் ஆண்மகன் மற்றும் எல்லா விதத்திற்கும் தகுதி பெறுதல் இந்த திருமணம் என்ற நிகழ்ச்சியின் மூலம்தான். மனம், தமிழில் நீங்கள் பாருங்கள், மனம் அப்படின்னா ம ந இம், நடுவில் வரக்கூடிய ந 2 சுழி. மனம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, கொஞ்சம் அழுத்தமாக அந்த நாவை போட்டிங்கன்னா 3 சுழினா மனம். அது வாசனை வீசுதல். எதெல்லாம் வாசனை வீசுறது? நல்ல அன்றலர்ந்த மலர், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ரோஜாப்பூ அப்படின்னு அன்றலர்ந்த மலர்கள் மனம் வீசுகின்றன. திருமணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்கள். 2 மனங்கள் இணைந்து மகிழ்ச்சியுறும் பொழுது ஒரு மனம் வீசும். அந்த மனம் அன்றலர்ந்த மலர்கள் வீசக்கூடிய மனத்தை காட்டிலும் சிறப்பானது. அப்படிங்கிறதுனால தான் அந்த மனத்திற்கு முன்னாடி திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழி போட்டு திருமணம் அப்படின்னு ஆகியது என்று பெரியோர்கள் கூறுவர். இப்போ இந்த திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் ஒரு ஆண்மகன் முழுமை அடைகிறான். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற தகுதி, ஒரு நல்லது கெட்டது பண்ணுற தகுதி, இதெல்லாமே திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு தான் அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லும். நீங்கள் கோயிலில் சங்கல்பம் பண்ணுறதா இருக்கட்டும், மூத்தோர் கடன் செய்வதாக இருக்கட்டும், சாஸ்திரிகள் மாமா உடனே உங்கள் சகதர்மினியை கூட்டின்னு வாங்க அப்படிம்பார். மாமி ஒன்று எங்கள் தர்பையை வைக்காட்டி காரியம் பூர்த்தி ஆகாது அப்படிம்பார். அப்போது கல்யாணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், இப்போ நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த மாப்பிள்ளை எடுத்துப்போம்,
இன்றைக்கி வரைக்கும் அவருடைய லைஃப் வேறு, நாளையிலேருந்து அவருடைய பொறுப்பும் அவருடைய லைஃப்பும் வேறு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேச்சுலர், நாளையிலேருந்து அவர் குடும்பஸ்தர். ரெண்டாவது, இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பிறக்கிறதுலேருந்து நம்முடைய வாழ்வு நெடுகிலும் நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் முத்தாய்ப்பாகவும் மையப்புள்ளியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த திருமண நிகழ்ச்சி அப்படிங்கிறத ரெண்டு குடும்பத்திலையும் பெண் பார்க்குற படலத்திலிருந்து நிச்சயார்த்தம் பண்ணுற ஒரு வைபவம், அதுக்கு பிறகு பழைய காலத்துலலாம் கல்யாணங்கிறது 7 நாள் நடக்கும். என் வயசுக்கே நான் அந்த 7 நாள் கல்யாணம்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது 3 நாள் கல்யாணம். இப்போது 2 நாட்களில் நம்ம காலம்பர விரதம், சாயங்காலம் நிச்சயதாம்பூலம், அதுக்கப்புறம் ஈவினிங் லேட் ஈவினிங் ரிசப்ஷன், அடுத்த நாள் காலையில் முகூர்த்தம், மத்தியான சாப்பாடு, கட்டு சாதம் கூட இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பாரம்பரியமான குடும்பங்கள்லாம் அதை கடைப்பிடிச்சுட்டு நிறைய கல்யாணங்களில் இந்த கட்டுசாணக்கு வரைக்கும் கூட அந்த 3ஆவது நாள் போகிற வழக்கமே இல்லை. 1 நாள் கல்யாணமாக சுருங்கி போனதும் உண்டு. இந்த விஷயங்களெல்லாம் இந்த வேகமான உலகத்தில் இப்படி 3 நாள் கல்யாணம் பண்ணணுமா, இந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் செஞ்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். என்ன காரணம் அப்படின்னா, பொருள் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருமே தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் பல இடங்களில் இருக்கிறதுனால ஒரு 3 நாள் ஒரு திருமணத்துக்கு ஒதுக்கி நேரத்தை செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. இந்த திருமணத்தினுடைய தாத்பரியங்களை புரிந்து கொண்டால் இந்த 3 நாளாக மனசார செலவு பண்ணலாம் அப்படின்னு முதல்ல தோணி போயிடும். முதல்ல லைஃப் அப்படின்னா உற்றம் சுற்றம் உறவினர் அனைவருடன் இணைந்து கொண்டாடுவதுதான் லைஃப். கல்யாணம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 500 பேராவது கூடுறோமா? ஒரு 500 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர். பொண்ணாத்துலேருந்து ஒரு 250 பேர், மாப்பிள்ளையாத்துலேருந்து ஒரு 250 பேர், அப்பா தாத்தா பெரியப்பா சித்தப்பா மாமா ஒன்று விட்ட மாமா தங்க புள்ள இப்படின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் இப்பொழுது அருகி வரக்கூடிய ஒரு காலம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு 400 பேர் 500 பேர் பொண்ணாத்துலேருந்து சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு ஒரு பெரிய குரூப் வர்றது, மாப்பிள்ளையாத்துலேருந்து வர்றது எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? இந்த திருமணத்தில் முதல்ல பெண்ணும் மாப்பிள்ளையும் முதல் முறையாக பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். நேற்று வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஓ இவாள்கிட்ட இப்படி பேசணுமா, அவள்கிட்ட அப்படி பேசணுமா, இவங்கள்ட்ட இதை கேட்கணுமா, அவள்கிட்ட அதை கேட்கணுமா, இந்த லைஃப் லேர்னிங் அப்படிங்கிறது திருமணத்தில் இன்பில்டாக வந்துடுறது. இது தெரியாட்டாலுமே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்கிறத நீ அப்படியே திரும்ப சொல்லு அப்படின்னு இந்த 2 நாளும் திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட வாத்தியார் சாஸ்திரிகள் அவள் நம்மளை கைட் பண்ணிட்டு போவாள். அவங்க கைட் பண்ணக்கூடிய அறிவு 5000 ஆண்டு சம்பாதிச்ச அறிவு. இந்த வேதங்கள் உபநிடதங்கள் அதுலேருந்தெல்லாம் எடுத்து 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 ரொம்ப இந்த ஃபில்டர் டிகாஷன் காப்பி இப்போ நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, ஒரு 100 கிராம் பொடியில் வெந்நீரை சுட சுட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக 100 கிராம் பொடி 15 மில்லி டிகாஷனாக வரும்பொழுது அதோட ஃப்ளேவர், அது கொடுக்கக்கூடிய சுவை எப்படி நன்றாக இருக்கிறதோ அது மாதிரி நிறைய ரிஷி பெருமக்கள் எல்லாம் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை எப்படி போனால் சரியான இடத்துக்கு போய் சேரலாம் அப்படிங்கிறத அவங்க அடிபட்டு 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 கற்றுக்கொண்ட விஷயத்தை
நமக்கு எளிமைப்படுத்தி ஃபார்முலா பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் பெரிய அறிவியல் பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிறதான் ரொம்ப ஆச்சரியமான செய்தி. வாழ்க்கைக்கு தேவை அறிவு, அதன் பிறகு அந்த அறிவை கொண்டு பொருள் ஈட்டுதல். அதனால தான் திருவள்ளுவர் பொதுவாக அறம், பொருள், இன்பம், வீடு 4 விஷயம் வரும். திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் 3 விஷயத்தோடு முடிச்சுறார் அவர். அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3ஓட அவர் திருக்குறளை முடிச்சுறார். ஏன் அப்படின்னு டெக்னிக்கலாக யோசித்து பார்த்தா, அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் எப்பொழுது கை கொள்கிறானோ அப்பொழுதே அவனுக்கு வீடு பேறு உறுதியாகி விடுகிறது. அறத்தின் வழி நின்று அவன் பொருள் ஈட்டும் பொழுது அந்த பொருள் சிறந்த பொருளாக மாறுகிறது. அறத்தின் வழி கற்று அறத்தின் வழி பொருள் ஈட்டி அந்த பொருளை கொண்டு அவன் இன்பம் தூக்கும் பொழுது அவனுடைய முன்வினைவுகள் எல்லாம் களையப்பட்டு ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது அவனுக்கு நேரடியாக நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. அப்போது இப்போ யோசிச்சு பாருங்க, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இல்வாழ்க்கையை மேற்கொண்டால்தான் நீ அறத்தை கடைபிடிக்கிறாய் அப்படின்னு அப்போ திருவள்ளுவர் சொன்னார்னா, அப்போ இல்லறம் என்பதே அறம். ஔவையார் இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு ஒருபடி மேலே போய் சொல்கிறான். இல்லறம் தவிர்த்து நீ வேற எதை கடைபிடித்தாலும் அது நல்லறம் அல்லது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கான். இப்போ இந்த திருமண சடங்கில் இந்த 2ஆம் நாள் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போயிடுறது. இந்த நிச்சயதார்த்த வைபவம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. தமிழில் இப்போ நம்ம வேத காலத்தில் திருமணத்துக்கான ரெஃபரன்சஸ் ரிக்வேதத்தில் வந்தது அப்படின்னு சொன்னோம். தமிழில் திருமணத்திற்கான ரெஃபரன்சஸ் தொல்காப்பியத்தில் இருக்குது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இத்தனை விஷயங்களும் தொல்காப்பியத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்தில் இலக்கணமே 2 விதமான திருமணங்களை பொதுவாக தொல்காப்பியம் பதிவு செய்திருக்கிறது. வேதம் மற்றும் தொல்காப்பியம் உலகத்தில் எத்தனை விதமான திருமணங்கள் நடைபெறுகின்றன அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறது. அதில் 8 விதமான திருமணங்களுக்குள்ள எல்லா திருமணமும் அடக்கம். அது தனி சப்ஜெக்ட். அதனால் அந்த 8 விதமான திருமணத்துக்குள்ளே நான் இப்போ போகல. தொல்காப்பியம் சொல்லக்கூடிய கலவியல், கற்பியல் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. 2 மனம் இணைந்து இவர் நமது வாழ்க்கை துணைவராக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று பெண் யோசிக்கிறது. இந்த பெண் என் வாழ்க்கை துணையாக வந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு ஒருவரை ஒருவர் பார்த்து இருவரும் மகிழக்கூடிய தருணத்தில் எழக்கூடிய ஒரு காதல் இருக்குது பார்த்திங்களா. அந்த காதலை நம்முடைய சங்க இலக்கியங்கள் அங்கீகரிச்சிருக்கு. அது பெற்றார் உற்றார் உறவினர் சம்மதம் இல்லாமல் நடந்தால் அந்த திருமணத்தை கலவியல்னு சொல்கிறது, அதை ஒத்துக்கிறது. உற்றார் சுற்றார் உறவினர் சூழ அந்த இருவருக்கு திருமணம் நடைபெற்றால் அந்த திருமணத்திற்கு பேர் கற்பியல் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்கிறது. இப்போ இந்த உற்றம் சுற்றம் உறவினர் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி என்னுடைய டாப்பிக்கே. நான் இந்த இடத்துல நான் பேசணுன்னு விரும்பின விஷயமே, சனாதனிக் லிவிங்கில் நம்முடைய திருமணங்கள் எந்த விதத்தில் சிறப்படைகிறது அப்படின்னு கேட்டால், கூடி கழித்தல். ஒரு சிறு விஷயமாக அத்தனை பேரும் ஓடி வந்துடும். எல்லாருக்கும் வேலை இருக்கும். எல்லோரும் இன்றைக்கி முன்னாடிலாம் ஒரு ஊர் பக்கத்து ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மிஞ்சி போனால் ஒரு 20-30 கிலோமீட்டரில் சொந்தக்காரங்களாம் இருந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. 8000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருப்பாங்க. ஸ்டில் திருமணம் அப்படின்னா ஒதுக்கிட்டு லீவு போட்டுட்டு ஃப்ளைட் பிடிச்சி வந்து திருமணத்தை அட்டன் பண்ணிட்டு போகிறோம். எங்கேருந்து நமக்கு இந்த பழக்கம் வந்தது அப்படின்னா, தொன்று தொட்டு நம்முடைய மூதாதையர் வழியாக சேர்ந்து வாழ்தல், உறவினரை மதித்தல், பெரியோரை பேணுதல் அப்படிங்கிறது நம்முடைய இரத்தத்தில் ஊறின ஒரு கலாச்சாரம். இந்த திருமணம் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது?
பறந்துன்னு இருந்தக்கூடிய நம்ம கீழே கிரவுண்டிலே இல்லாமல் பறந்துன்னு இருப்போம். அப்படியே பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. முதல்ல திருமணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் விட்டு கொடுத்து போகிறது, மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல், சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படாமல் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுதல். இந்த மாதிரி பல விஷயங்கள் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மனிதனுக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய அந்த திங்கிங் பேட்டர்னே திருமணத்தால் பாசிட்டிவாக மாறும், மொட்டையாக மாறும்னு சொல்ல நான் விரும்பலை. திருமணத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம உற்று நோக்கி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக மாறும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு உறவினர்களை வரவேற்கிறது இருக்கட்டும், சாப்பிட்டீங்களா, விருந்து அப்படிங்கிறது நம் திருவள்ளுவர்லாம் விருந்து பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு ஒரு திருக்குறள். வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இன்னும் யாராவது சாப்பிட வரமாட்டாங்களா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் மேலே போகும்பொழுது வானவர்களெல்லாம் மாலையை வச்சுன்னு காத்துட்டு இருப்பான் அவளுக்கு. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பது எப்போ நடக்கும்னா ஒருத்தன் கல்யாணம் ஆகி குடும்பத்தோடு இருந்தால் தான் பண்ண முடியும். திடீர்னு ஃபோன் பண்ணி நான் ஒரு 4 பேரோட வரேன், என்ன இருக்கோ ரெடி பண்ணி வை, யார்கிட்ட சொல்லுவான்? இல்லால் இருந்தால்தான் சொல்ல முடியும். திடீர்னு ஒரு 10 காஃபி ரெடி பண்ண. ஸோ மன வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஈடுபட்டால்தான் விருந்தோம்பல் என்பது சாத்தியம். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு போன பிறகு மிச்ச மீதி இருக்கிறத சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அவனுடைய நிலத்துக்கு விதையே போட வேண்டாம் அப்படிங்கிறார் வள்ளுவர். விதை போடாமலே அவனுடைய நிலமானது பூத்து குலுங்கும் அப்படின்னு. ஸோ இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அச்சாரமாக அமைவது திருமணம். இப்போ திருமணத்தால் நடந்த 1, 2, 3 நன்மைகள் பார்த்தோம். முதல்ல ஒரு எக்ஸ்போஷர், எப்படி உற்றம் சுற்றம் முறையிடம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர். இது வந்துட்டாலே பொறுமை வந்துடும். ரொம்ப வேடிக்கையாக நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஸ்பீடாக இருக்கான் பையன் அப்படின்னா நம்ம கலோக்கியாலாம் சொல்லுவோம்ல, ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு. கேட்டிருக்கீங்கன்னா இந்த பழமொழி கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இது என்னன்னா இந்த நிதானம் வருதுன்னு அர்த்தம். அவன் டோட்டலாக அந்த ஸ்பீடு குறைஞ்சி போய் அப்படியே அன்ப்ரொடக்டிவிட்டி அல்ல, அவனுடைய எனர்ஜி சரியான திசை நோக்கி கல்யாணத்துக்கு பிறகு போகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி தான் அதுக்குள்ளே இருக்கே தவிர, இந்த கால் கட்டு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த எல்லாத்தையும் பார்க்குற அந்த ஒரு இது வருதில்ல, சொந்தக்காரங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நிலையும் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு வர்றதுனால ஒரு நிதானம் வருது. அந்த நிதானம் அவனுடைய ஆற்றலை ஒழுங்குபடுத்தி அவனை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறது. அதனால தான் நிறைய பேர் திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரும் திறமைக்கு சொந்தக்காரங்கள்லாம் திருமணமான பிறகு வேற ஒரு உயரத்துக்கு போயிடுவாங்க. மேஜராக இதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருமே நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற ஆண்கள் எல்லாருமே சும்மா ஜோக்குக்கு வேணால் சொல்லாமே தவிர, கல்யாணத்துக்கு பிறகு எல்லா விதத்திலையும் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக உணர முடியும். இது வரைக்கும் யோசிக்கலன்னா தனியாக போய் யோசிக்கும். கல்யாணத்துக்கு முந்தைய நம்ம என்னெல்லாம் பண்ணோம், கல்யாணம் ஆன பிறகு நம்ம எல்லாம் என்னெல்லாம் பண்ணோம், கல்யாணத்துக்கு முந்தைய நமக்கு என்ன அங்கீகாரம் கிடச்சிது, கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு என்ன அங்கீகாரம் கிடச்சிது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெரிய வெற்றி இருந்திருக்கிறது என்று கூறினால் அது சற்றும் மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. சடங்குகள் படி பார்த்திங்கன்னா இந்த முதல் நாள் நிகழ்ச்சியில் ஒரு 2 பேர் வெவ்வேறு இடத்துல பிறந்த ஒரு 2 பேர் ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் இணையும் பொழுது அந்த ஃபெமிலியரைசேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இந்த முதல் நாள் நிச்சயதார்த்தமே 2 வீட்டாரும் நீ கலந்துருவாங்க. கீழே பந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரே பந்தியில் மாப்பிள்ளையாத்துக்காரர் 2 பேர் இருப்பா, பொண்ணாத்துக்காரர் 2. அதனால தான் சமபந்தி கலத்தல் அப்படிங்கிறது தான் சம்பந்தம். சம்பந்தினா என்னென்னா ஒரே பந்தியில் 2 பேரும் சமமாக உட்காந்து சாப்பிட்றது தான் சம்பந்தி.
ஸோ இந்த முதல் நாள் நிகழ்வுலேயே அவங்க அந்த ஃபெமிலரைசேஷன் அப்படிங்கிறது நடந்துடும். அடுத்த நாள் காத்தால காசி யாத்திரைன்னு ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா. இந்த காசி யாத்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு வழக்கில் இருந்த ஒரு அருமையான ஒரு விஷயம். இப்போ நம்ம 4 நிலை பார்த்தோம் இல்லையா. பிரம்மச்சரியத்துலேருந்து கிரகஸ்தம். பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு விரதம். ஆக்சுவலாக பவதி பிக்ஷாம தேகின்னு கேட்டு 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 வெளியில் போய் சாப்பிட்டு நிறைய பேர்கிட்ட படித்து அவன் ஒரு அறிவை கிரகிச்சின்ற பிறகு அந்த பிரம்மச்சரிய விரதத்தை முடிச்சுட்டு இல்வாழ்க்கைக்குள்ளே நுழையறதுக்கு முந்தி காசிக்கு போய்ட்டு வந்துடுறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய வழக்கம். அப்படி காசிக்கு கிளம்பும்போது ஒரு ஜோல்னா பை போட்டுன்னு போவார் இல்லையா. அப்போது அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு முடிவெடுத்த அந்த தம்பதியர் காசிக்கெலாம் போய் நீங்கள் போய் கஷ்டப்பட வேண்டாம் மாப்பிள்ள, சர்வ அலங்கார பூஷிதையா ஆபரணத்தோட ரொம்ப அழகான ஒரு குழந்தைய வளர்த்து வச்சுருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக குடும்பம் நடத்துங்கோ அப்படின்னு போய் அந்த பேரண்ட்ஸ் போய் கூட்டின்னு வருவாள். இந்த நிகழ்ச்சி அப்போது நிஜமாகவே நடக்கும். ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வரன் காசிக்கு பை எடுத்துன்னு கிளம்புவார். அவர் ஒரு கோயிலேருந்து கிளம்புவார். அந்த கோயிலுக்கு பொண்ணை பெற்ற அப்பாவும் அம்மாவும் போயிட்டு, நீங்கள் காசிக்கெலாம் போக வேண்டாம், இங்கே வந்துருங்க, என் பொண்ணு நன்னா உங்களுக்கு சமைச்சு போடுவா, நன்னா பார்த்துப்பா, அருமையாக ஒரு பொண்ணை பெற்று எல்லா விதமான கல்யாண குணங்களையும் அவளுக்கு ஊட்டி நாங்கள் வளர்த்துருக்குறோம், வந்து என் பெண்ணை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக மனம் செய்து கொண்டு வாழ்வீராக அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிகழ்ச்சியை அது தொன்று தொட்டு வந்ததுனால அந்த நிகழ்ச்சி. அப்புறம் சப்தபதி, அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பார்க்கறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய பொருள் இருக்கிறது. அம்மி மிதித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் விளையாட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு நாளைக்கு கல்யாணம் பண்ணோம், அவளும் குடும்பஸ்தி ஆயிடுறா. அம்மா ஆத்தில் ரொம்ப ராணி மாதிரி இருந்திருப்பா. இன்றைக்கெல்லாம் உள்ள பேரண்ட்ஸ்லாம் பொண்ணுங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறா. பழைய காலத்தில் உள்ளவாலாம் நன்னா வசக்கி அவளை கொண்டு வருவாள். இதை பண்ணு அதை பண்ணு பாத்திரம் தேய் அதெல்லாம் பண்ணுவாள் ஒரு காலத்தில். இப்போது வளர்கிற குழந்தைங்களாம் படித்து வளர்கிறதுனால அவங்களால குனிய முடியல, நிமிர முடியல, அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. எல்லா காலத்துலேயும் ஒரு சாராருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான் சில பேர் இந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது 2 பேர் அதை பெண்டை கழட்டிடுவாங்க. 2 பேர் செல்லம் கொடுத்தாலும் இன்னும் 2 பேர் இழுத்து பிடிச்சி அதுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து தரமாக தயார் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இந்த அம்மி மிதிக்கிறங்கிற கான்செப்டில் இதுதான் மறைபொருளாக அங்கே இருக்குது. அம்மிங்கிறது எப்படி ஒரு சாலிட் மெட்டீரியல், அதை மிதிக்கும்பொழுது உள்ள தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த அம்மிக்கல் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மாதிரி நீ உணர்ச்சி வசப்படாமல் இதற்கு மேல் உன் வாழ்க்கையை ஸ்திரமாக அணுக வேண்டும் அப்படிங்கிற செய்தியை அந்த அம்மி மிதிக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அந்த அப்போ வந்து மணமகன் வந்து பெண்ணுக்கு மெட்டி அணிவிப்பார். அது ஒரு அடையாளம். நீங்கள் அந்த காலத்தில் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்கும்போது காலை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மெட்டி அவள் போட்டுருப்பா எப்போதும். மெட்டி ஏன்னா கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு வித்தியாசமே இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாப்பெல்லாம். அப்போ இந்த மெட்டி போட்டிருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அப்போ மெட்டி போடாத பொண்ணை வந்து உங்கள் மாமாவுக்கு ஜாதகம் கொடுக்குறீங்களான்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அந்த நிகழ்வன் மூலமாக ஒரு அடையாளம், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுத்தோம் அப்படின்னு. இந்த அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிறது இன்னொரு அருமையான ஒரு விஷயம். இந்த நட்சத்திர மண்டலத்தில் வசிஷ்டருடைய மனைவியாக இருந்த அருந்ததி கற்புக்கரசியாக இருந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்தை அடைந்தவள். அப்போ திருமணம் முடிஞ்ச கையோடு போய் இந்த அருந்ததி பார் அப்படின்னு சொல்கிறதில் 2 நட்சத்திரம் காமிப்பாங்க. ஒன்று அருந்ததி நட்சத்திரம், இன்னொன்று துருவ நட்சத்திரம். அருந்ததி நட்சத்திரத்தை பெண்ணுக்கு காமிப்பாங்க, துருவ நட்சத்திரத்தை ஆணுக்கு காமிப்பாங்க. துருவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக
கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து லட்சியத்தை எப்படி அடைந்தானோ அப்படி அடைவதற்காக ஆண்மகனுக்கு துருவ நட்சத்திரத்தை காமிக்கிற பழக்கமும், கற்புக்கரசியாகவே இருந்து பெண்களை வழிகாட்டக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்த அருந்ததியை மணப்பெண்ணுக்கு காண்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த அம்மி மிதிக்கிறது, அருந்ததி பார்க்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பாருங்கள், நாளை காலையில் ஒரு ஆஃப் டேக்குள்ளே நடந்துடும். இத்தனையும் இந்த சடங்குகளுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இந்த சப்தபதி, கணவனும் மனைவி 7 அடி 1 2 3 4ன்னு அப்படி நடக்கிறது. இந்த சப்தபதி ஆன உடனே அவங்களுக்குள்ள ஒரு அந்யோனம் வந்து விடுவதாக, அந்த எங்கோ பிறந்த ஆண் எங்கோ பிறந்த பெண் 2 பேரும் கல்யாணம் ஆகி அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதுக்காக சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு 7 அடி. 7 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு நம்பர். 7 இசை, 7 உலகம், 7 பிறவி. இந்த 7 அப்படிங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் தொடர்ந்து கூட வரக்கூடியது. அதனால தான் திருமண சடங்கு முடிந்தவுடனே சப்தபதி. இந்த 3 முடிச்சு அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். பாணிக்கிரகணம் அப்படிங்கிறது வேத காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாணிக்கிரகம், கன்னியாதானம் ரெண்டும் ரிக்வேத காலத்திலேருந்து இருக்கக்கூடிய விஷயம். தாலி கட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக வந்த ஒரு விஷயம். தாலி கட்டும்பொழுது ஒரு 3 முடிச்சு போடுறாங்க இல்லையா, இந்த 3 முடிச்சுக்கும் உள்ள அர்த்தங்களை தெரிஞ்சு ஒருத்தன் தாலி கட்டினான்னா அவன் திருமணம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அத்தனை அர்த்தங்கள் அந்த 3 முடிச்சில் இருக்குது. அது மட்டுமே தனியாக பேச வேண்டிய ஒரு டாபிக் தான். ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே நான் சுட்டி காட்டுறேன். முதல் முடிச்சு, இந்த பெண்ணை நான் மணந்து கொண்டு பெறக்கூடிய என் சந்ததி ஆணோ பெண்ணோ அவன் மிகச்சிறந்த ஒரு கிரியேட்டர், அவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பிறவியாக அமைய வேண்டும். அப்படி அந்த சந்ததிக்கு அந்த அறிவை புகட்டுவதற்காக உருவாக்கும் ஆற்றலான பிரம்மாவிற்கும் அதற்கு அறிவு கொடுக்கக்கூடிய அந்த சரஸ்வதியையும் மனதில் நினைத்து அவர்களை வணங்கி முதல் முடிச்சை போடுகிறேன். அப்படி பிறந்த அந்த குழந்தையானது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்தளித்து உண்டு உதவி செய்து செழிப்பாக வளர வேண்டும். அதற்காக காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவையும் பொருளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியையும் வணங்கி அந்த 2வது முடிச்சை போடுகிறேன். அதன் பிறகு கல்வியும் செல்வமும் மட்டும் இருந்தால் போராது. எங்கெல்லாம் அநியாயம் வருகிறதோ அங்கே பொங்கி எழ வேண்டும். அதை தட்டி கேட்கணும். தைரியம் அப்படிங்கிறது வாழ்க்கையினோட மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த அம்சமாக இருக்கக்கூடிய சிவன், அந்த சிவனுக்கு சக்தியாக விளங்கக்கூடிய பார்வதி, அவர்களை வணங்கி இந்த 3வது முடிச்சை இடுகிறேன். இந்த 3 முடிச்சில் 3 பெண் தெய்வம் 3 ஆண் தெய்வத்தை வணங்கி முடிச்சிடுறாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. 2 முடிச்சு கணவன் போடுவான், 3வது முடிச்சு அந்த கணவருடைய தங்கையோ அக்காவோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாத்தனார் அப்படிங்கிற, இந்த பெண்ணுக்கு நாத்தனார் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அந்த 3வது முடிச்சை போடுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தத்துவம். என்ன தத்துவம் அப்படின்னா, அந்த 3வது முடிச்சு அவள் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாத்தனார் அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் அப்படி பிரிச்சிங்கன்னா நாற்று அன்னார். இங்கே விவசாயிகள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெல்லை வந்து முதல்ல ஒரு நாத்தங்கல்ல விதைப்பாங்க. அந்த நாற்று நல்லா முளைச்சி விட்டு வந்த பிறகு அந்த பிடுங்கி கொண்டு போய் வேறு வயலில் நடுவாங்க. அது மாதிரி ஒரு வீட்டில் பிறந்த பெண் திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதனால் இங்கே இருக்கிற நாற்றை பிடுங்கி வேறு இடத்துல நட்டாச்சு. அதான் நாற்று அன்னார், நாத்தனார். இப்போது
மணமகன் வீட்டில் இருக்கக்கூடிய மணமகனுடைய சிஸ்டர் வந்து அந்த 3வது முடிச்சு போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வீட்டு மனுஷங்களுக்கு நான் மகளாக இருந்தேன், நான் இப்போ வேற ஒரு வீட்டுக்கு மகளாக போயிட்டேன், என்னோட இடத்தை இட்டு நிரப்புவதற்கு இன்று முதல் நீ வந்திருக்கிறாய், அதனால் அந்த 3வது முடிச்ச நான் போடுறேன், எங்கள் வீட்டுக்கு என் தாய் தந்தையருக்கு மகளாக இன்று முதல் நீ இருக்க போகிறாய் அப்படிங்கிற பொருள்பட அந்த நாத்தனார் அப்படிங்கிற ஸ்தானத்தில் உள்ள அந்த பெண் 3வது முடிச்சை போடுகிறாள். எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய சடங்குகளுக்கு பின்னாடி இருக்குங்கிறத பாருங்கள். அடுத்து மனம், மொழி, மெய், இந்த 3ஆலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த 3 முடிச்சுக்கு மட்டுமே நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இந்த 3 முடிச்சுக்கு பின்னாடி இருக்குது. அதன் பிறகு திருமணம் முடிஞ்ச பிறகு சாயங்காலம் நலுங்கு, அடுத்த நாள் கட்டுசாத கூடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சமுதாய பின்புலத்திலேருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி 50 வருஷத்துக்கு முந்தி இப்படி மாதிரிலாம் ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. எங்கேயும் கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு சாப்பிட்டுலாம் போக முடியாது. மாட்டு வண்டி கட்டின்னு வரணும், நடந்து வரணும், ட்ரெயினில் வரணும். கல்யாணம் நாங்களே அது மாதிரி கல்யாணத்தெல்லாம் அப்படிலாம் போய் அட்டன் பண்ணியிருக்கோம். மண்டபத்தில் எல்லாரையும் ஒன்றோடி பண்ணிட்டா தூங்கணும், ஒரு நாள் ட்ராவல் பண்ணி போகணும். அப்போது கல்யாணத்துக்கு வந்தவங்களை குறைஞ்சபட்சம் ஒரு 2 வேளை 3 வேளை அவங்க சாப்பிட கஷ்டப்படாமல் அவங்க வீட்டை போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 வேளை உணவு கட்டி அவர்களுக்கு கொடுப்பது, அதுதான் கட்டு சாத்த கூடை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வகையில் அப்படி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒட்டுமொத்த வாழ்வியல், உறவு நிலை மேம்பாடு, கூடி கழித்தல் அப்படின்னு பல்வேறு 2வது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வழியாக அப்படியே வர்றது. இந்த திருமணத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தாம்பூலம் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடியே ஏகப்பட்ட கதை இருக்குது. தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெத்தலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் இல்லாமல் சுபகாரியங்கள் ஏதேனும் உண்டா? வெத்தலை வளமையை குறிக்கிறது. தேங்காய், தென்னை மரம் ஈஸியாக 100 வருஷம் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் தென்னைங்கிறது 100 வருஷம் ஈஸியாக, ஒரு தென்னை மரம் 100 வருஷம் இருக்கும். வாழைப்பழம், வாழை இருக்குது பார்த்தீங்களா, வாழையடி வாழையாக. ஸோ எல்லாமே மங்கள குறியீடுகள். உங்கள் வாழ்க்கை நெடுக வரக்கூடிய விஷயமாக உள்ள விஷயங்களை தான் நம்ம தாம்பூலமாகவே கொடுக்குறோம். பாக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாக்கு போடுறது குறைஞ்சி போன பிறகு தான் எல்லாருக்கும் சுகர் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை, சுகர் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட்டே பாக்கு குறைச்சதுனால தான். இந்த 6 சுவையில் மீதி உள்ள 5 சுவையையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவை பாக்கு. அதனால் வெத்தலை பாக்கு போட்டவங்க நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டே இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது நீங்கள் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்முடைய உணவு சாப்பிட்ட உடனே தாம்பூலம் போடுறதுன்ற ஒரு பழக்கம் ஏன் அந்த காலத்தில் வச்சாங்கன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இந்த வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, அது அதிகப்படியாக போகும்போது எல்லாமே பிரச்சனை, அது வேறு விஷயம். அளவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை நாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம். இந்த வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய ஒரு வஸ்து. அதனால தான் வந்து ஒரு வீட்டுக்கு போனாலும் சும்மா நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க. தாம்பூலம் கொடுத்து அனுப்புகிற வழக்கம் வந்து எதனால் வந்தது அப்படின்னா, கடையில் போய் வாங்குறாங்களோ இல்லையோ, போகும்போது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்த பழக்கம்தான் அந்த தாம்பூலம் கொடுக்குற பழக்கம். இப்போ நீங்கள் கடைசியாக அந்த திருமண நிகழ்வு முடித்த உடனே எல்லாருக்கும் ஒரு தாம்பூலம் கொடுக்குறாங்களே, இப்போ பழக்கம் மாறி போச்சு. முன்னாடி தாம்பூல பையனா என்ன இருக்குன்னா, வெத்தலை பாக்கு, கொஞ்சம் சுண்ணாம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் தாம்பூலத்தில் இருக்குமே தவிர, இப்போது காலம் மாறினதுனால மற்ற விஷயங்கள் மாறி போச்சு. இந்த தாம்பூலம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். இப்போ வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், வாழைப்பழம். இதுக்கு பின்னாடி இத்தனை சயின்ஸ் இருக்குது. இது மாதிரி இந்த சடங்குகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு இது இருக்குது. இப்போ இந்த நிச்சயதார்த்தம் தொடங்கி
மாங்கல்ய தாரணம் வரைக்கும் 27 சடங்கு இருக்குது. இந்த 27 ரெஃபர்ஸ் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பிரபஞ்சமே சுழலுது. இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்த இந்த விஷயங்களை நுண்ணுகி ஆராய்ஞ்சா ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் பட்டுட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு மாங்கல்ய தாரணத்துக்கு பிறகு 3 நிகழ்ச்சி. அப்படி பார்த்திங்கன்னா 27 + 3 30, ஒரு மாதத்தினுடைய நாட்கள். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நெருங்கி பிணைந்த விஷயங்கள் தான் நமக்கு சடங்குகளாக இருக்குது. இந்த சடங்குகளை நம்ம மைண்டை அப்ளை பண்ணி அப்படியே அனுபவித்தோம் அப்படின்னா இந்த திருமணம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நம்முடைய வாழ்க்கையில் திருப்புமுனையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அனுதினமும் மனம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வாக நமக்கு வாய்த்த வரம் என்று கூறி உங்களுடன் சற்று சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி நன்றி கூறி மகிழ்கிறேன். நன்றி.